அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈத்வ்லாக் தான். நாங்கள் பீச்சில் போய் தொழுக போனோம். தொழுக முடிஞ்சோடனே அங்கே எப்பவும் போல் வளைச்சி 4-5 ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுக்காமல் எப்படி நம்ம பெருநாள் கொண்டாடுறது? கண்டிப்பாக தொழுது முடித்த கையோடு நம்ம வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுலேயும் பீச்சை பார்த்து அப்புறம் பீச்சுக்குள்ளே நின்றுக்கிட்டு அப்படி இப்படின்னு செம்மையாக எடுத்தோம். அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வட்டலப்போ இட்லி சட்னி சாம்பார் தான் வச்சுருந்தோம். மத்தியானம் தான் நல்லா ஹெவியாக பண்ணியிருந்தோம். ஸோ அதை தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். காலையில் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு முடியலை, கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்ததுனால நான் எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாருமே எப்போவுமே ஒரே இலையில தான் வந்து சாப்பிடுவோம். இலை வாங்கும்போதே நாங்கள் பெரிய சைஸ் இலை தான் வாங்குவோம். செந்தில் சொன்ன மாதிரி பெரிய சைஸ் இலையாக வாங்கி அதில் வந்து ஃபஸ்ட்டு ரைத்தா, அப்புறமா சிக்கன் 65, அப்புறம் வந்து பிரெட் ஜாம் வந்து செஞ்சுருந்தேன். பிரெட் ஜாம் வந்து சொல்லவே வேண்டாம், ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் அப்படியே உதிரியாக அப்படி பூ போல் வந்துச்சுங்க. நான் இதோட ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. எல்லாருமே ஒரு பிடி பிடிச்சிருந்தோம். அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டு. பிடிச்ச கையோட ஒரு நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா மணி 5 மணி ஆயிடுச்சு. ஐயோ, பீச்சுக்கு போனோமே, திருப்பி ஈவினிங் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பினோம். ஓவரால் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஈத் வந்து இப்படி தான் போணுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஈத் கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.